பார்த்த இந்த தேவனே மானுவேலரே ராஜா, இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை முற்றிட்டு தாழ்த்துகிறோம், கொடுக்கிறோம். ஜெபத்தை கத்தந்தி நடத்துங்க. துவக்க முதல் முடிவு வரை தேவன் நடத்துங்க. எல்லா தடைகளை உடைங்க. கருத்திலே தாழ்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தை மறைங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படுங்க ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கருத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இந்த கருத்திலே தாழ்த்துகிறோம் ராஜா. எதிராக ஏற்படுகிற எல்லாம் பிசாசின் தூண்கள் நாசனாக இயேசுவின் நாமத்தால் கடிதப்படுத்தி ஜெபத்துக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா தடைகள் நாசனாக இயேசுவின் நாமத்தால் அப்புறப்படுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே அப்பா, லூசிபரின் ஆவிகள், கிறிஸ்துவின் ஆவிகள், ஒளியின் ஆவிகள், நாமங்கள் இயேசுவின் நாமத்தால் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். வானமடல பொல்லாத ஆவியின் கிரிகள் ஆண்டவரே ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் அப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் ராஜா. நீங்க ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடப்பீங்க. ஜெபத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்தாவியானவர் நடத்துங்க. தாழ்த்துகிறோம். பாடல் 146. நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர்,
நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நரகம் நினைக்கவே நோக்கிடு இயேசுவை, நரகம் நினைக்கவே நோக்கிடு இயேசுவை. இன்று கோபிடு உண்மையாய், இன்று கோபிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், பாவத்தை நீக்குகிறார். இயேசு பாவத்தை நீக்குகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எங்கே வருகிறார், மேகங்கள்
சேர்த்திட மகிமையை சேர்த்திட மறுரூபமாக்குவார். நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை வீழ்த்திப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யார் எங்களை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை மறந்தாலும், அல்லாவே நீர் எங்களை மறப்பதில்லை அப்பா, நீர் எங்களை மறப்பதில்லை அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்கள் நிறைவாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நினைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நினைவு கூறுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னாலை நினைவு கூர்ந்தீரப்பா. ஹல்லேலூயா. சாமுவேலை கொடுத்தீரப்பா தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தீரப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, லோத்துவை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவை நினைவு கூர்ந்தீரே இயேசுவே அப்பா. அந்த தண்ணீரை வற்றி போக செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களையும் நினைவு கூர்ந்து ராஜா, எங்கள் சொந்தங்களை ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களையும் நினைவு கூர்ந்து ராஜா, எங்கள் சொந்தங்களை அப்பா, அழைத்து போகிற ஆத்மாக்களை ஆண்டவரே ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே, நினைவு கூறும் தேவன் நீரப்பா. எங்களை மறவாத தேவன் இயேசுவே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உலகம் எங்களை வெறுக்கையிலப்பா, நீரோ எங்களை அழைக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உலகம் வெறுக்கையிலப்பா, நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ராஜா. அப்பா, அணைப்பிலே இந்த உலகத்தை நாங்கள் மறக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை பார்க்கிற தேவனப்பா, எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனப்பா. நீ சகலவித ஆறுதலின் தேவன் ஆண்டவரே, சகலவித ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. உங்க நாமம் சகலவித ஆறுதலின் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா. சோர்ந்து போன ஆத்மாக்களுக்கு அப்பா நீர் சத்துவத்தை கொடுக்கிறவரப்பா, பலனை தருகிறவரப்பா. ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம் ராஜா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவை உம்மிடத்திலே உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நோய்களை சுமந்தவரே, எங்கள் துக்கங்களை சுமந்தவரே, எங்கள் சாபங்களை சுமந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா.
அனைத்தையும் செய்து முடிக்கிறவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக யாவையும் செய்வா கர்த்தருக்காக யாவையும் அவர்களை விசாரிக்கிறபடி நான் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர்களை விசாரிக்கிறபடி நான் ஹல்லேலூயா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. 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 உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா முகங்களிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எவ்வளவு பரிசுத்த தேவனப்பா. எவ்வளவு பரிசுத்த தேவன் ராஜா. உமக்கு ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க வருகிறமான சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவே நாங்களுமே நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவீர்கள். பூமி எனது பாதப்படி நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். 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 எங்கள் தேவனாய் இருக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோமே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. 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 ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. 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 என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே. யாரெல்லாம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவி பரிசுத்தர். தேவி பரிசுத்தர். 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 ஹல்லேலூயா. துதிகளுக்குள் வாசமாயிருப்பீரப்பா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருப்பீரப்பா. ஹல்லேலூயா. 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 இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினீர். இவர்களை துதி சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அப்பா இவர்களை ஏற்படுத்தினீரே. ஜனத்தை ஏற்படுத்தினீரே. ஹல்லேலூயா. சீக்கிரம் ராஜா இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா நல்லவர் வல்லவர் பெரியவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நீதியின் தூதன் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஹalleluya ஹalleluya நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று ஸ்தோத்திரப்பா ஹalleluya 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 பிள்ளைகள் கர்த்தர் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறதப்பா ஹalleluya 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 அப்பா கர்த்தரால் சந்திரம் அவரால் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் மலைகள் விலகினாலும் அப்பா பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya ஹalleluya எங்க மேல மனதிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஹalleluya மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா உங்க கிருபைப்பா உங்க கிருபைப்பா எங்களை விட்டு விலகாமல் சமாதானத்துடன் படித்து நிலை பெயராமல் இருக்கும்படி செய்கிறது ஹalleluya ஆமாண்டவரே உங்க கிருபை உங்க சமாதானம் எங்களுக்கு தந்தவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா காலைதோறும் உம் கிருபை புதிதாய் காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்கிறது ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன் என்று சொன்னீங்கப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னீங்கப்பா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னீங்கப்பா ஹalleluya கிருபை பெருகட்டும் ராஜா ஹalleluya கிருபை பெருகட்டும் ராஜா ஹalleluya ஹalleluya எங்க ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை மேலானது மக்கள் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 நாங்கள் நிற்பதும் பொங்கலாம் ஆகாமல் இருக்கிறது கிருபை அல்லவா மக்கள் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஆவியானவரே அப்பா ஆசீர்வாதத்திரவரே எங்களை நடத்துவீராக அப்பா எங்களை நடத்துங்கப்பா என்னை அபிஷேகத்தால எங்களை நிரப்புவீராக ஹalleluya நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் ஹalleluya ஆவி ஊற்றுங்கப்பா ஆவி ஊற்றுங்கப்பா ஆவி ஊற்றுங்கப்பா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறப்பா தாகத்தோடு நாங்கள் கேட்கிறோம் இயேசுவே இயேசுவே நாங்கள் தாகத்தோடு கேட்கிறப்பா எங்களை நிரப்புங்க 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 வல்லமையால வல்லமையால பாத்திரங்கள் நிரப்பட்டும் 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 ராஜா ஹalleluya 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 அபிஷேகத்தால நிரப்பட்டும் அப்பா ரீபா கர்த்தரமா சபகரப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 ா Hallelujah.
நரம்புகள் தசைகள் உண்டாகட்டும், உன் வசனம் உண்டாகட்டும், உன் கிருபை உண்டாகட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். உன் சிந்தை உண்டாகட்டும்ப்பா, உங்க வசனம் உண்டாகட்டும்ப்பா. Hallelujah. அப்பா பயப்படாதே, அப்பா இஸ்ரவேலே புது மந்தையே பயப்படாதே. Hallelujah, hallelujah. மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லா காலி பாத்திரங்களை நிரப்புவீராகப்பா. உங்க வசனத்தால நிரப்புங்க, உங்க ஆவியால நிரப்புங்கப்பா. உன்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Hallelujah, hallelujah, hallelujah. உங்களோடு இருக்கிறவன் மறியாமலும் இருப்பான். Hallelujah, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. நடக்குங்க, நடக்குங்க. இன்னும் எங்களை நடக்குங்கப்பா, இன்னும் நடக்குங்கப்பா, இன்னும் நடக்குங்கப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. என்னையால இங்க நடக்குங்கப்பா, என்னையால நடக்குங்கப்பா. Hallelujah. புத்தியுள்ள கன்னிகைகளாக எங்களை இந்த நாட்டிலே அப்பா என்னையால நடக்குங்கப்பா. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. நடக்குங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Hallelujah. நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை ராஜா. அப்பா உம்மிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லையப்பா. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கேட்கிற எவனோ பெற்றுக் கொள்கிறான். தாகமுள்ளவன் தண்ணீரை அப்பா, நான் தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர். Hallelujah, hallelujah. ஏசப்பா, உங்க நல்ல ஆவியானவர்களுக்கு வேணும்ப்பா. உங்க நல்ல ஆவியானவர்களுக்கு வேணும்ப்பா. Hallelujah, hallelujah. அப்பா உயிர் அடையட்டும் ராஜா. மகிமை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
விடுவிக்கணும். அவர்களை அவர்களை தேவன் தூக்கி நிறுத்தணும். அவர்களும் ரட்சிக்கப்படணும். அவர்களும் பரலோகத்துக்கு வரணும். நரகத்துக்கு போகக்கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறீங்களா? சரி, காலை வேளையில தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆமென் இயேசப்பா ஸ்தோத்திரங்களை மகனாகிய தகப்பனை ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா தேவாதி தேவனை கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு இந்த காலை வேளையில துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ராஜா. இயேசப்பா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்க கனப்படுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ரக்கமரா பாலாதுரி ஷதுரி கமரமன பரஷதுரி. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீரே தினம் தினம் எங்களை போதித்து வழி நடத்துவீராக ராஜா. ஆமென் இயேசப்பா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே ஹல்லேலூயா அழிந்து போற ஆத்துமக்களுக்காக உடைய பாதப்படியில் வருகிறேன் இயேசுவே. என் தேவாதி தேவனே ஐயா நீர் படைத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விலையேற பெற்றது தகப்பனே. நீங்க அவருடைய ரத்தத்தை சொந்த ரத்தத்தை சிந்தி விலக்கிரயமாக பெற்றுக்கொண்ட ஆத்துமாக்கள் ராஜா. உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நீங்க அப்பா சிந்தின அந்த ரத்தம் விலக்கிரயமாக சிந்தி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க பெற்றுக்கொண்டீங்க இயேசப்பா. அந்த ஆத்துமாக்களை கொள்ளாத பிசாசனை வஞ்சித்து ஆமென் இயேசப்பா அழிவுக்கு நேராக இழுத்து கொண்டு போறான் இயேசப்பா. ஹல்லேலூயா அந்த ஆத்துமாக்களுக்காக அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக உடைய பாதப்படியில் வருகிறேன் என் தேவனாகிய கர்த்தாவே. நீங்க இயேசப்பா ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் இரக்கம் பாராட்டுங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக இரக்கம் பாராட்டுங்க. கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்குங்க. ஹல்லேலூயா ஷரக்கமா ரமண சுரிஷதுரி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாலய தேவனே உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாங்க திறப்புல நின்று செபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க திறப்புல நின்று செபிக்கிறோம் அப்பா. நீங்க விடுதலை கொடுங்க ஏசப்பா. நீங்க விடுதலை கொடுங்க ராஜா. நீங்க விடுதலை கொடுங்க. மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா ஆமென் ஏசப்பா. பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா திரும்ப திரும்ப இந்த உலகத்தை நோக்கி பின்னோக்கி பார்க்க கூடாத பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா ஏசப்பா. ஹல்லேலூயா பரலோகத்தையே அப்பா நோக்கி பார்க்கிற அந்த விடுதலை ஏசப்பா. பரலோக ராஜ்யத்தையே வாஞ்சிக்கிற அந்த விடுதலை இயேசுவே. ஹல்லேலூயா திரும்ப இந்த உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. ஆமென் ஏசப்பா. என் தேவாதி தேவன் தாமே இப்படிப்பட்ட பரிபூர்ண விடுதலையை நீர் கட்டளையிடுங்க. அழிந்து போற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீங்க பரிபூர்ண விடுதலையே தாங்க ராஜா. இயேசுவே 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 அப்பா. என் தேவாதி தேவனே ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு ஆத்துமாக்கள் அழிந்து போயிட்டு இருக்காங்க இயேசப்பா. தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. போதை வஸ்துகளால தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்க அப்பா. அந்த சரீரம் அவங்களுக்கு சொந்தம் அல்ல, அது உங்களுக்கு சொந்தம் ராஜா. அவங்களுக்கு சொந்த நீங்கதான் உங்களுடைய சாயலாக படிச்சீங்க அந்த சரீரத்தை அழித்துக் கொள்ள அப்பா ராஜா. இயேசுவே ஆமென் இயேசப்பா. நீங்கதான் உலகத்துல படைச்சீங்க. உங்களுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் துதித்து வருவதற்காக படைத்த ஆத்துமாக்கள் ஏசப்பா. ஆனா ஏசப்பா அவங்களுடைய துதி எல்லாத்தையும் அப்பா அந்நியர்களுக்காக ஏசப்பா பிசாசுக்காக செலுத்தி கொண்டு வருகிறாங்களே ஏசப்பா. அல்லேலூயா கால்நடையா நடந்து எங்கேயோ போறாங்களே ராஜா. கால்நடையா நடந்து விக்கிரகத்துக்காக அவங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்களே. விக்கிரகத்துக்காக அவங்களுடைய சரீரத்தை கீறி கொள்கிறார்களே. விக்கிரகத்துக்காக அவருடைய சரீரத்தை ஈட்டியால குத்தி கொள்கிறார்களே. இயேசுவே அப்பா
ஸ்தோத்திரம் தகப்பனே. தாங்களை கெடுத்துக் கொள்கிறார்களே, ஒரு சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம ஏசப்பா, ஒவ்வொரு ஊர்களுக்காக நடந்து போறாங்களே ஏசப்பா. அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்காக ஏங்குறாங்களே ராஜா. ஆனா என் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க இந்த உலகம் கொடுக்கிற விதமாக அல்ல. ஆமென் ஏசப்பா. நீர் கொடுக்கிற சமாதானம், ஆமென், நீர் கொடுக்கிற சமாதானம் வேறப்பட்டது, நிரந்தரமான சமாதானம். ஒருவராலே அதை பறித்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய சமாதானத்தினால நிரப்புங்க ஏசப்பா. அப்பா, அந்த ஜனங்களுக்காக பரிதபித்து என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. ஒருவரே பரிதபிக்கிற தேவாதி தேவன் ஒருவரே ஏசப்பா. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவாதி தேவன் ஒருவரே இயேசுவே. ஆமென் தகப்பனே. என் தேவாதி தேவன் இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. இரக்கம் பாராட்டுங்க தேவனே. இரக்கம் பாராட்டுங்க ஐயா. ஒரு நடிகனுக்காக அப்பா அவன் தன்னுடைய சரீரத்தை துச்சமாக நினைத்து ஐயா ஓடுறாங்களே இயேசுவே. அந்த ஆத்துமாக்களை எல்லாம் நீங்க அப்பா திருப்பி கொண்டு வாங்க இயேசுவே. அந்த ஆத்துமாக்களோடு நீங்க பேசுங்க அப்பா. இயேசுவே ஐயா ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களுக்காக பேசுங்க. சாதாரணமா ஒரு மனிதனுக்காக அவரை தன்னுடைய உயிரை கூட துச்சமா நினைக்கிறாங்களே ஏசப்பா. அல்லேலூயா ஏசப்பா. அந்த மத்தியில ஒரு எழுப்புதலை கட்டளை இருங்க ராஜா. மத்தியில ஒரு எழுப்புதலை கட்டளை இருங்க இயேசுவே. இயேசுவே நீர்தான் ஏசப்பா ஹீரோ, நீர்தான் ஏசப்பா. அல்லேலூயா உலகத்து மனிதர்கள் ரோல் மாடல் அல்ல. பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவே ரோல் மாடல். உங்க பின்னாடி வரணும் ஏசப்பா. இந்த உலகத்துக்கு பின்னாடி போக கூடாது ராஜா. நீங்க கிருபையா இருங்க, கிருபையா இருங்க இயேசுவே, கிருபையா இருங்க ஏசப்பா. எல்லா மொபைல்ல அடிமையா இருக்காங்க. கேம்ல விளையாண்டு அப்ப இன்னும் அநேகம் பார்க்க கூடாத காரியங்களை பார்த்து நம்முடைய சரீரங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய கண்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இயேசுவே ஐயா பெரிய பெரிய பாவத்துக்குள்ளாக போறாங்களே. இந்த மொபைல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. அப்பா, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் அப்ப அந்த மொபைல் அடிக்ட் ஆக போறாங்க. எல்லாம் பார்க்க கூடாது ஒவ்வொரு ஆத்து மக்கள் வந்து வருகிறானே ஏசப்பா. இந்த மொபைலை யாரும் பார்க்க கூடாது ஏசப்பா. உண்மையான விடுதலை தாங்க, உண்மையான விடுதலை தாங்க இயேசுவே, 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 இயேசுவே. ஐயா தேவனே ஒரு கட்டளை இருங்க ராஜா. இது போல ஆத்து மக்களுக்காக எனக்கு பாராட்டு இயேசுவே. அப்பா பின்மாற்றத்துக்குள்ள போய்கொண்டே இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா அல்லேலூயா போல தங்களை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்காங்க ஏசப்பா. அல்லேலூயா. அப்படி சத்திய வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு செவிகளை அடித்துக் கொண்டிருக்காங்க ஏசப்பா. சத்திய வார்த்தை வழிபடுத்த கூடாதபடிக்கு பரலோகத்துக்கு போற பாதை ஆமென் ஏசப்பா. இதுக்கு முன்னருக்குமா இருக்கும் சொன்னீங்களே ஏசப்பா. அந்த பாதையில நாங்க கடந்து போவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடந்து போற ஆத்துமாக்களை அப்பா சோதனை ஏசப்பா இதுக்கும் நெருக்கமான வழியில நடத்துங்க. அவங்களே தெரிந்து கொள்ளுங்க. ஒருவர் கூட நீதியா இருக்கக்கூடாது ராஜா, ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது ராஜா. எல்லாரும் ரட்சித்து கொள்ளுங்க ராஜா. எல்லாரும் பரலோக ரட்சித்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க கிருபையா இறங்குங்க,
கிருபையா இறங்குங்க ஷாலகவா ஒளில கரமல துடிக்க போற பலபலபா சதுரபல துடிக்க போற பலபலபா சதுடி ஒளில கரமல துடிக்க பலபல துடிச்ச துடி யூரா மாரா நீங்க கேட்டு ஆத்துமாக்களை எல்லாம் நீங்க கொள்ளை பொருளாக அழிந்து போற ஆத்துமாக்களை எல்லாம் நீங்க கொள்ளை பொருளாக தாங்க ஏசப்பா சபையில நித்த நித்தம் வந்து சேரணும் ராஜா ஞானஸ்நானம் பெறணும் ராஜா ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாம் சபையில சேரணும் நீங்க கிருபையா இறங்குங்க கிருபையா இறங்குங்க கிருபையா இறங்குங்க ராஜா ஏசப்பா கிருபையா ராஜா உள்ளத்துல கிரியை செய்வீராக நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஜனத்தை கேட்டு நடத்த போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரப்படுங்க. எட்டாம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. படிக்கிறீங்களா? 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதில்லதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே என்ன பண்றாராம்? பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வருஷம் சொல்லுது, ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை அறிவார். ஆவியின் சிந்தை இன்னதற்கு அவர் அறிவார். அப்ப என்ன ஆண்டவர் இப்ப நான் ஜெபிக்கும் போது இப்படி ஆண்டவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பலவீனமா தான் இருக்கிறோம், அதை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நமக்கு உதவி செய்யும்படி அவர் என்ன பண்றாரா? அவர் வேண்டிக் கொள்ளும்படி அவர் என்ன பண்றாரு? நமக்கு தொழில அழைச்சிருந்தாங்க. என்ன பண்றாரு? அவர் வந்து அவர் என்ன பண்றாரா? நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வந்து நம்ம ஜெபிக்கல, ஆண்டவரே அன்பானவரே வாழ்க நம்ம சொல்றதுனால அதுக்கு யார் நமக்காக வந்து வேண்டுதல் செய்கிறார்? ஆவியானவர் தான் வந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம வந்து ஆவியோடு ஆண்டவரே கூப்பிட்டு ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கிறதுக்கு என்ன தெரியலன்னா ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்து அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம வந்து யோசிக்க கூடாது, ஐயோ நம்ம என்ன ஜெபிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் யோசிக்க வேண்டாம். உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆவியானவரே வாங்கன்னு சொல்ற யாரா இருந்தாலும் தேவன் இறங்கி அவர் என்ன பண்றாரா? அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது, ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக. பரிசுத்தமாக இருக்கிற யாவருக்காகவும் அவர் என்ன பண்றாராம்? வேண்டுதல் செய்கிறபடினா அவர் என்ன பண்றார்? நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை அவருக்கு தெரியும். நம்ம ஜெபிக்கும் போதே அவரை கண்டுபிடிச்சிருவாரு. ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். எப்படி ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம்.
ஆண்டவர் சொல்றாரு, என்ன கூப்பிடுங்க. ஹalleluya. அந்த பாயிண்ட் அவர்தான் சொல்லி கொடுக்குறாரு. என்ன கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க. நான் என்ன பண்ணேன் வந்து உங்களுக்காக பெருமூச்சுகளோடு நான் என்ன பண்றேன் ஆண்டவருடைய என்று நமக்கு தெரியாது. அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, இதுதான் சத்தியம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அவர் அறிந்து அவர் என்ன பண்றாரு, நம்ம கூட வந்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்காக அவர் வந்து கூட வந்து செய்வார். ஹalleluya. அந்த மாதிரி ஒரு ஜெபம் இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப பாரு, இப்ப மாத கணிச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்தார். அப்போ அப்படித்தான் ஆண்டவர் இறங்குறார். ஹalleluya. இறங்குவார். ஹalleluya. அதனால நம்ம தைரியத்தோடு நல்ல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே கூப்பிட்டு ஜெபிக்கணும். ஹalleluya. அதை ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு என்ன ஜெபிக்கிறதா அழகா சொல்லி கொடுப்பார். ஹalleluya. மத்தேயு 10:20 வசனம் வாசிக்கும் போது மத்தேயு 10:20 பேசிமா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். பேசுகிறார். ஹalleluya. பேசுகிறது யாருந்தக நாம அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவரே என்ன பண்றாரு, பேசுறாரு. ஹalleluya. அப்பதான் ஜெபிக்கணும். அந்த நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணுங்க, ஆண்டவருடைய ஒத்தாசையினால் ஆண்டவர் கூட இசைந்து அவர் சித்தம் இன்னதென்று அறிந்து ஹalleluya அவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறபடினால் அந்த ஜெபம் தான் தேவனுக்கு பிரியமான ஜெபம். ஹalleluya. ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தேவன் பிரியப்படுவார் அப்படிங்கறதுதான் சொல்லி கொடுக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் ஜெபிச்சா சூப்பர் வரும்னு நினைச்சோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரோடு இசைந்து அவர் சொல்லி கொடுக்கிறத அவர் ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் இறங்கிடுவார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார், அவர் அழகா நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்படியாக நமக்கு என்ன பண்ணுவாரு, அவர் நம்மளை ஜெபிக்க வைப்பார். ஹalleluya. யோவான் 14:16 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கும் போது அவர் என்ன பண்றாராம், ஒரு பேசுகிறவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். படிச்சு பாருங்க, யோவான் 14 அதிகாரம் 16 வசனம். இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருவார். அப்ப தேற்றரவாளன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன போட்டுட்டு பாத்தீங்கன்னா, and I asked the Father and he will give you another helper. This is there, and I will pray the Father and he shall give you another comforter that he may abide with you forever. Comforter. இன்னொரு வேர்ஷன்ல போட்டிருக்கு ஹெல்பர் போட்டிருக்கு. ஹalleluya. comforter, helper. அவர் நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார், ஆறுதல் படுத்துவார். ஹalleluya. நம்ம அவரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் பரலோகத்திலிருந்து நமக்காய் சத்திய ஆவியான ஒரு தேற்றரவாளனை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் தான் யாருங்க, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நாம் அழைக்கும் போது அவருக்கு தெரியும் நம்மளோட பலவீனம் என்னன்னு தெரியும். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பலவீனங்க தாங்க, யாருமே பலன் உள்ளவர்கள் அல்ல. ஒரு நேரம் போல ஒரு நேரம் நம்மளால இருக்க முடியல. ஏன்னா நம்ம உடம்பு மாம்சம், ஆவி உற்சாகமா இருக்கும், மாம்சம் எப்பவும் பலவீனம் தான். ஆனாலும் ஏசப்பா என்னால முடியலையேன்னு சொல்லும் போது அவர் இறங்குகிறார். ஆமென். ஹalleluya. அதான் இந்த நாட்டில தேவன் நம்மை தேற்றுகிறார். அதனால நம்ம கவலைப்படக்கூடாது. இது இந்த ஜபத்துல மட்டுமல்ல,
எங்க போனாலும் என்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யும் போது இந்த நாள் முழுவதும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாக்கா தேவன் இறங்கி நமக்காய் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் நமக்காய் இறங்கி அவர் நமக்காய் வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவர் அப்படிப்பட்ட தெய்வம். நம்ம ஒரு சின்ன ஜபம் தான் ஜெபிப்போம். ஆனா அந்த ஜபம் நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். பரலோகத்திலிருந்து ஆவியானவர் தாமே இறங்கி நமக்காய் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக என்ன செய்றாரா வேண்டுதல் செய்கிறார். Can you read this verse, 8:26? Romans 8:26. Yeah, 1 minute. Hallelujah. Hallelujah. Likewise, the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought. But the Spirit itself maketh intercession for us, that cannot be uttered. Another spirit intercession. After that, what? With groanings which cannot be uttered. With groanings which cannot be uttered. அது வாயில சொல்ல முடியாது, அப்படி பெருமூச்சோடு. இது குரோனிங் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சத்தம். அப்படி சொல்றோம்ல, அந்த சத்தம் அதான் குரோனிங். அந்த பெருமூச்சோடு வாயில சொல்ல முடியாத அளவுக்கு அந்த குரோனிங்கோட அவர் நமக்காக இன்டர்செஷன் பண்ணுவாராம். இன்டர்செஷன் தான் என்னது? இன்டர்செஷன்னா நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறார். இங்க வேண்டுதல்னு போட்டுருக்கு, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டுருக்கு இன்டர்செஷன். இன்டர்செஷன்னா என்ன பண்றாரா? அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஏமா என் பிள்ளை என்ன பண்ணுது, என்ன கூப்பிட்டுச்சு அப்பா பிதா, என்ன கூப்பிட்டுச்சு, நான் தான் இப்ப போய் என்ன பண்ணும் என் பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆவியானவர் அது பாருங்க. அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் வருஷமா ஆவியானவர் the hearts knoweth what is in the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of God. He maketh intercession for the saints. Saints யாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுக்காக அவர் என்ன பண்றாரா? அவருடைய சித்தத்தின்படிதான், அதுவும் according to his will, அவர் சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம அப்படிதான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபங்கள் அப்படியாய் காணப்படணும். ஆவியானவர் நம்மோடு வந்து வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு அவர் சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்பட வேண்டும். அந்த ஜெபம் தான் உடனடியா என்னாகும்? பரலோகத்துல இருந்து நமக்கு பதில் வரும். ஆமென். மற்ற நம்மளா மாம்சத்துல ஜெபிக்கிறோம்னா அந்த ஜெபத்துக்கு நமக்கு என்ன வராது பரலோகத்துல இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? அதனால இந்த காலை வேளையில நம்ம இப்ப அப்படிதான் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரை ஒத்தாசையாக கூப்பிட்டு, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்காக இருந்து எல்லாவற்றையும் செய்ய போறீங்கன்னு சொல்லி ஜெபிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த ஜெப குறிப்பு என்ன நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அடிமை தனத்தின் ஆவிகளை அடுத்தபடியாக ஹல்லேலூயா. கலிநேசத்தை ஜெபிப்பீங்க. அதிபத்தனத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மொபைல் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன், குடி அடிக்ஷன், கண்களின் இச்சைகள் அடிக்ஷன், மாம்சத்தின் இச்சையில அடிக்ஷனா இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை எடுத்து ஆவியானவருடைய ஒத்தாசையினால ஜெபிங்க சிஸ்டர். மகா யுத்தங்களின் சதர்ப்பனப்பா ஒரே மனம் திரும்ப கவிதை இசைக்கிறதுக்காக அப்பா
பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. எங்களுக்குள்ள நல்லவரா இருக்கிறீங்கப்பா. மனிதர்கள் எந்த காரியம் செய்தாலும் நாங்கள் எரிச்சல் அடைகிறோமே. என் தேவனாகிய கர்த்தர் பொறுமை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. இருக்கிறீங்கப்பா. நீங்க சாந்தத்தோடு இருக்கிறீங்கப்பா. தயவோடு இருக்கிறீங்கப்பா. பூமியில ஜனங்கள் உயிரோடு இருக்கிறாங்க சுவாமி. ஜனங்கள் நீங்க இறக்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஐயா ஆண்டவரே, சமூகத்திற்கு நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. காலையிலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. இந்த அடிமை தனத்தில் இருக்கிற எங்க ஜனங்களை கேட்டுக்கொள்ளுங்கப்பா. தனங்கள் தன்னை கொண்டு போய் அந்த குழியிலே விழப்படும், நரகத்தினை கொண்டு போய் விழப்படும் என்பதை அறியாத படிக்கும் சிலர் அதை கூட தகப்படியை திரும்ப திரும்ப இந்த காரியங்களை பாவங்களை செய்து சரீரங்களை பாதித்து கொண்டிருக்கிறார்களப்பா. பிள்ளைகள் கத்தாவே அப்பா, இந்த அடிமைத்தனம் தொடங்கி விடுகிறது சுவாமி. கர்த்தர் இந்த நாளில இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நாளிலே ஜனங்களை அழித்தீங்க சுவாமி. ஆனால் இந்த நாளிலே நீங்க மனம் புரிதல் உண்டாகணும் என்று பெருமையோடு காத்து கொண்டிருக்கீங்கப்பா. இவர்கள் தங்கள் அடிமைகளில் இருந்து வெளியே வரும்படியாக தேவ ஆவியானவர்கள் ஒத்தாசி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளான இருதயங்கள் மாறுவதாக, இருதயங்கள் பிடிக்கப்படுவதாக. காரியங்களை செய்கிறவர் ஐயா. ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோமே. அப்பா, ஒவ்வொருவரும் டிவி அடிமை தனத்துல இருக்கிற, செல்போன் அடிமை தனத்துல இருக்கிற, போதை வசதிகளின் அடிமை தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை சொல்லப்படாத ஆண்டவரை காரியங்களில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரை மனம் திரும்பணப்பா. இயேசுவே, மனம் திரும்பணப்பா. கண்கள் திறக்கப்படணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியிடத்திலே கொண்டு வரணும் சுவாமி. அப்பா, இயேசுவின் நாமத்திலே கண்கள் திறக்கப்படுவதாக. உடைய வசனத்தினாலே கர்த்தாவே இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. பேச முடியும்ப்பா. நீங்க இந்த உள்ளாத இருதயங்களை ஆண்டவரை நீங்க மாற்றக்கூடிய வல்லமை உள்ள காரியங்களை செய்ய தேவ நீங்க இருங்கப்பா. வசனம் தான் இந்த பிள்ளைகளோடு பேசணும்ப்பா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரை இந்த அடிமை தன காரியங்களிலிருந்து விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தால ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, தேவன் உண்மையான தேவன் நீங்க என்று அறிந்து உங்களுடைய வசனம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவ பழக்கத்திலிருந்து மனம் திரும்பி என் தேவனுடைய சந்நிதியிலே ஓடி வரும்படியாக என் தேவாதி தேவன் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடியப்பா. அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. பாவ அடிமை தனங்கள் நாமத்தினால ஆண்டவரை நரகத்துல போக கூடாதப்பா. பரலோகத்தில் வரணும்ப்பா. நரகத்திலே கொண்டு போகும்படியாக எத்தனை பண்ணுகிறானே. இந்த பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்திலே வந்து சேரும்படியாக இவர்கள் ஆண்டவரை மனம் மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றியோடு சொல்லிக்கிறோம். நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அடிமைத்தனத்துல வாழ்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை விடுதலை ஆக்க போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். மெயினா இந்த வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் தான் எழும்பணும். அவங்கதான் வந்து பயங்கரமா அடிமை தரத்துல சிக்கி இருக்கிறாங்க. ஹalleluya. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில் எழுப்பிட்டாங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறு பிள்ளைகள் எழுப்பினார்னா அதை விட ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த காரியத்துக்காக சாம்பல் பிரதர் தெரியுங்க. சாம்பல் பிரதர் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் தகப்பன சோதனை சப்பாடு தாவிக்குரிய ஜீவத்தில் ஆண்டவரை ஆண்டவரை கழிப்படுத்துவதாய் மாற்றும் ஆண்டவரை சொல்கிற தகப்பன எல்லா பிள்ளைங்க பாதிக்கப்படுவதை சொல்கிறேன் தகப்பன என்ன ஆண்டவரே சொல்கிறேன் மன அழுத்தத்தில் ஆண்டவர அப்பா சுதரன் தகப்பன கோபம் எரிச்சல் ஆண்டவர இன்னும் பொறுப்பு ஆண்டவர இதெல்லாம் ஆண்டவர சோதரி சப்பா வயதுக்கு அப்ப அந்த வயது வரக்கூடாத அந்த ஒரு டென்ஷன் ஆண்டவர எதுக்கும் ஆண்டவர அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் ஆண்டவர சுதரன் தகப்பன கர்த்தாக அப்பா வீட்டிலே மூழ்கி ஆண்டவர சோதரி சப்பா கர்த்தாங்க கர்த்தர் மற்ற ஆண்டவர அப்பா மூளை மற்ற ஆண்டவர உடல்ல சில உறுப்புகள் எல்லாம் ஆண்டவர சோதரி சப்பா நிற்கிற ஆண்டவர எழுந்து போகத்தகுதாக ஆண்டவர ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர அப்பா பிள்ளைகள் ஆண்டவர சோதரி சப்பா இந்த அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர ஆண்டவர இந்த பிள்ளைகளை மீட்க முடியும் ஆண்டவர சோதரன் தகப்பன கர்த்தாக பிள்ளைகளை இருக்க வைங்க ஆண்டவர சோதரி சப்பா கர்த்தாக ஆண்டவர சோதரன் தகப்பன அப்பா பரலோகராஜ் அவர்களுடைய ஆண்டவர சோதரன் தகப்பன அப்பா தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை மீட்டெடுங்க ஆண்டவர அப்பா ஆசிரியப்பா பேரண்ட்ஸுகளுக்கு கரங்களை ஒப்புவிக்கிறப்பா அப்பா பிள்ளைகளை கண்காணிக்கிறவா ஆண்டவர பிள்ளைகள் ஆண்டவர சத்தியத்தில் ஆண்டவர ஆய்வுக்குரிய ஒழுக்கத்தில் ஆண்டவர பண்புல நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர சோதரன் தகப்பன ஆண்டவரே சோதரி சப்பா பிள்ளைகள் ஆண்டவரை சுற்றிக்க வேண்டிய விதத்தில் சுற்றிக்க ஆண்டவரை அப்பா சோதரன் தகப்பனா நல்வழி படுத்த கிருமிச்சைங்க ஆண்டவரை சோதரன் தகப்பன சோதரி சப்பா அதே போல ஆண்டவரை ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா சோதரி சப்பா சின்ன வகையில ஆண்டவரை சோதரி சப்பா அப்பா தேவையில்லாத இந்த பழக்கங்கள் ஆண்டவரை சோதரி சப்பா அப்பா சோதரி சப்பா சொல்ல முடியாத ஆண்டவரை இந்த போதை வஸ்துக்கள் ஆண்டவரை இந்த வயதில் ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை அப்பா சோதரி சப்பா ஆண்டவரை சீரழிந்து கொண்டிருக்க ஆண்டவரை சோதரி சப்பா கர்த்தாக அப்பா இறப்பும் கிருபை ஆண்டவரை பிள்ளைகள் மேல் இருந்து கிருபை செய்யுங்க ஆண்டவரை சோதரி ஆண்டவரை சோதரி சப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் சூழ்நிலை கிருபை செய்யுங்க ஆண்டவரை சோதரி பிள்ளைகள் ஆண்டவரை நீ கொடுத்த பெரிய அந்த கன்னிகள் ஆண்டவரே பல விதத்தில் சேர்ந்து கொண்டிருக்க ஆண்டவரை அப்பா நீ நிச்சயம் ஆண்டவரே சோதரி சப்பா வாலிபரை கரங்களை ஆண்டவரை பலனாண்டவரை சோதரி சப்பா தாவிக்கு ஜீவத்தில் ஆண்டவரை அப்பா அப்பா சோதரி சப்பா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை வாலிபனே ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ஆண்டவரை சோதரி சப்பா
அது மாயம்தான் ஆண்டவரே, சில கலந்து போக மாட்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, அப்பா அந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரே சுதரசப்ப உமக்காக இருக்கு ஆண்டவரே. கடிக்கொடுத்து குடும்பத்தை ஆண்டவரே சுதரம் தகப்பன சுதரசப்பா. அப்பா சுதரசப்பா அந்த வயதில் ஆண்டவரே அவர் ஏற்படுகிற ஆண்டவரே மன மாற்றங்கள் ஆண்டவரே சுதரசப்பா கத்தாவே. அப்பா விலகத்தை தவறுகிற ஆண்டவரே சுதரசப்பா பலவிதமான இச்சைகள் ஆண்டவரே பலவிதமான மோதல்கள் ஆண்டவரே சுதரசப்பா இன்னாண்டவரே தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தவறான ஒரு வழிநடத்துதல் ஆண்டவரே ஆண்டவர் சீரழிந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வாலிபரும் கரங்களை தாழ்த்தி ஓட்ட வைக்கிறோம் ஐயா. அப்பா சுதரசப்பா ரட்சிக்கப்பட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே சுதர சப்பமை தேவன் துதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே சுதர தகப்பன ஆழ்த்திற்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா தங்களை ஒப்புக்கொடுத்து கிருபை செய்யுங்க ஆண்டவரே சுதர தகப்பன சுதர சப்பா. அப்பா அந்த மாயை சிக்கி போட்டிருக்க ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே சுதர சப்பா. கத்தாவே சுதர சபை கத்தா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே. அப்பா எல்லா வித தீய பழக்கங்கள் ஆண்டவரே சுதர சப்பா மது வஸ்துக்கள் ஆண்டவரே என்ன சப்பா சொல்லப்படாத கதிப்படாத ஆண்டவரே தவறான பழக்கங்கள் ஆண்டவரே சுதர கரங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர் இருதயங்கள் ஆண்டவரே தங்கள் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை கீழே செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியங்கள் விடுதலை வார்த்தைப்படி ஆண்டவரே சுதர சப்பா. அப்பா உங்க வசனத்திற்கு கீழ்படி ஆண்டவரை கேட்கவும் திரும்பி செய்யுங்க ஆண்டவரே சுதர சப்பா கர்த்தாவே. அப்பா சுதர சப்பா அந்த கடைசி நாட்களில் அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்கள் ஆண்டவரே சுதர சப்பா கர்த்தாவே. அப்பா சுதர சப்பா சரியான படிக்க அப்பா ஆண்டவரே சுதர சப்பா தகப்பன கப்பாக கிருபாண்டவர் ஒவ்வொரு சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை சுதந்திர சப்பாக எங்களை உணர கிருவி செய்யாண்டவரை. அப்பா எது பாவங்கள் ஆண்டவரை. அப்பா அந்த பாவங்கள் உணரத்தக்கதாக ஆண்டவரை சுதந்திர தகப்பன நன்மையானவர்கள் தேடுகிற இருதயத்தை தந்தரலும் ஆண்டவரை சுதந்திர தகப்பன ஆண்டவரை ஆண்டவரை சுதந்திர சப்பா கத்தாவே சுதந்திர சப்பத்தை கடைசி நாட்களில் ஆண்டவரை. அப்பா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்காண்டவரை மனம் மாறுவதற்கு ஆண்டவரை. அப்பா அம்மை தேடுவதற்கு துதிப்பதற்கு ஆண்டவரை நீ கிருபை செய்யாண்டவரை சுதந்திர சப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையா சுதந்திர பிள்ளைகள் ஆண்டவரை சுதந்திர திசை மாறி போகாத படிக்காண்டவரை. அப்பா வேறவாண்டவரை நோக்கி பார்க்க கிருபை செய்யாண்டவரை கேட்டு கத்தக்காக வாலிப பிள்ளைகள் மற்றும் இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ண ஒரு தயவு கடுப்பாய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 பாத்துட்டே இருந்தா இவ்வளவு சீக்கிரம் டைம் வருது. ஹalleluya. என்ன நிறைய குறிப்புகள் உண்டு. நம்மளால ஜெபிக்க முடியல. ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவன் தாமே இந்த வருஷம் ஜெபிக்க கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னுமாய் இந்த மிஷனரிமார்கள் அந்த அவர்களுக்காக ஜெபிக்கணும். மெயினா அங்கெல்லாம் ரொம்ப பல சபைகளை இடித்து உடைச்சு இந்த நார்த்ல ரொம்ப இது செய்யறாங்க. கர்த்தர் அந்த மிஷனரிமார்களை பாதுகாக்கணும். அந்த சபைகள் எல்லாம் தேவன் பாதுகாக்கணும். நிறைய பேர் வந்து ரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேவன் பலப்படுத்தணும். அந்த குடும்பங்கள் எல்லாம் தேவன் ஆற்றி குறிக்கணும். எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. அந்த மிஷனரிமார்களுக்காக நார்த்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களெல்லாம் தேவன் சந்திக்கணும். யாரெல்லாம் எதிராய் ஆண்டவருக்கு எதிராய் போராடுகிறார்களோ அவர்களை தேவன் சந்திக்கணும் சொல்லி எல்லாம் ஒருமுகப்பட்டு வாய்களை தள்ளி ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மிஷனரிமார்களை இப்ப கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
அந்த ஊழியக்காரர்களை உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் அவர்களை சந்திங்க, தேவன் அவர்களை சந்திங்க, அவர்களை தேவன் பலப்படுத்துங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா உமக்காக ஜீவனை தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்மையும் ஒரு கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். நல்லவர், வல்லமையுடையவர். அசுத்தத்தை வெறுக்கிறவர், அசுத்தத்தை சங்காரம் பண்ணுகிறவர், அசுத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியானவரை, பொல்லாத ஆவியை சங்காரம் பண்ணி போடுவார். பொல்லாததை செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவியை நாமத்தினால கடினப்படுத்தி செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் தாமே இறங்கி கிருபைகளை நடப்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் பாதுகாப்புள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அரசுல கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்தார். மகிமை மட்டும் செலுத்துகிறோம். செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 4:30 மணி ஜெபத்தை தொடர்ந்து தேவ நடத்தணும். ஒவ்வொரு நாள் நடத்தணும். பிசாசு இந்த ஜெபத்தை தடை செய்யணும், இப்படி பல ஊழியங்களை தடை செய்யணும்னு அவன் எத்தனிக்கிறான். ஆனாலும் தேவன் விடக்கூடாது, தேவன் விட மாட்டார். தேவன் ஏற்படுத்துகிறது. ஆகையால் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. இசப்பா, நீ ஏற்படுத்துகிற இந்த ஜெபத்தை ஒரு காலமும் பிசாசானவர் தடை செய்யக்கூடாது. எல்லாரும் ஜெபிங்க. சாம்பேலும் சத்தமா ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் தடை செய்யக்கூடாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நீர் தடை செய்பவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசேஷமாய் எல்லா குடும்பங்களையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவுபடுத்து. இந்த டீம்ல இப்ப புதுசா இன்னைக்கு ஜாயின் ஆயிருக்கிறாங்க சிஸ்டர் அனுதாஸ் சொல்லி, அவர் இந்த குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்து கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக அந்த மகள் குடும்பத்துக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிஸ்டர் அமுதா ஜோன்ஸ் கணவனார் இவர்களுக்காக இந்த குடும்பத்தையும் தேவன் சந்திக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் சிஸ்டர் இவன் இந்த குடும்பத்தை தேவன் வல்லமையா பயன்படுத்தணும், ஜோசிலமாவை பயன்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக சலினா சிஸ்டர் குடும்பத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோத்ராம், 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 சோத்ராம். இந்த மாதிரி ராஜகண்ணு சிஸ்டர் குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுத்து கட்டுதாமே அந்த குடும்பத்தையும் ரட்சிக்கணும், தொடணும்னு சொல்லி தேவன் சந்திக்கும்படியாக அனுஷியா பிள்ளைகள் எல்லாரும் தேவன் சந்திக்கும்படியாக சோத்திரப்படுங்க. சோத்ராம், 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 சோத்ராம். மாதா கண்ணு சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கட்டுதாமே அந்த குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து அந்த குடும்பம் தேவனுக்காய் வாழ்கிற குடும்பமாய் மாறுமுடியாக சோத்திரமடையா. சோத்ராம், சோத்ராம், சோத்ராம். மர்சிகா இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பொம்மியோடு தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா இவர்களுக்காய் தேவன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம், 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 சோத்ராம்.
கௌதம சிஸ்டர் குடும்பத்தை அவருடைய கற்பனை ஒப்பு கொடுத்து கௌதம சிஸ்டர் குடும்பம் அவங்க தம்பி குடும்பம் தங்கச்சி குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. மீடியா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மீடியா குடும்பத்தை தேவன் சந்திக்கணும். இன்னுமாய் வல்லமையாய் பயன்படுத்தணும். மீடியாவோட பிரசனத்தை தேவன் அற்புதமாய் நடத்தி தரணும். அதற்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. டெய்சி குடும்பத்தை ஒப்பு கொடுத்து டெய்சிமா குடும்பம் டெய்சி ரவி பிரதர் பிள்ளைகள் அவர்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மணி சிஸ்டர் குடும்பம் மணி சிஸ்டர் ரவி பிரதர் இன்னுமாய் பெண்ணி அவங்க தாயார் இன்னும் ரவி பிரதருடைய குடும்பம் முழுவதும் எல்லாரும் தேவன் சந்திக்கணும். அவர்களெல்லாம் தேவனுடைய பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோனியாமா குடும்பத்தை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே அந்த குடும்பத்தையும் அப்படியாய் மாற்ற போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே அந்த குடும்பத்தையும் அப்படியாய் தேவ சமூகத்திலே அவர்கள் பரலோகம் வந்து சேர்க்கணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துர்காமா குடும்பம் ஹalleluya. துர்காமா பத்மநாபன் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே வந்து சேரும்படியாக பரலோகத்துக்கு வந்து சேரும்படியாக அந்த குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நாமத்தினால அந்த குடும்பத்தை விட்டு அந்த மகளை விட்டு நீ எடுக்கையா இயேசுவின் நாமத்தினால அந்த கால்களை பிடித்து கொண்டு ஹalleluya நீ செயல்படுகிறது என்ன எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. அந்த மகளுடைய கால்களை பிடித்து கொண்டு அந்த மகளுடைய கால்களை ஹalleluya கட்டி பிடிச்சிருக்கிற பொல்லாத ஆவியை நாமத்தினால வெளியேறி ஜெபிக்கிறோம். அந்தகார இருள்கள் வெளியேறட்டும். அந்தகார இருள்கள் வெளியேறட்டும். விடு அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. அந்த குடும்பத்தை அலங்கரிக்கிற போலாத கிரியைகள் நாமத்தினால ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவியை கவனிச்சுட்டு வெளியே அலைக்கழிக்காது. ஹalleluya அலைக்கழிக்காது. பொல்லாத கிரியை ஹalleluya. கர்த்தர் அப்படி யார் செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மர்சி சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மர்சி சிஸ்டர் ஆறுமுகம் ரட்சிக்கப்படணும். அந்த பிரதர் ரட்சிக்கப்படணும்னு ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படியே அமுதா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பத்மா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயந்தி சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வலிகார் லோகமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டியை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடியோட குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். டீச்சர் ரட்சிக்கப்படணும். ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடத்தப்படும் ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜார்ஜ் பெரியப்பா இன்னும் வல்லமையாய் தேவனுக்காய் பிரகாசிக்கிற மகனாய் மாறுபடியாக ஸ்தோத்திரப்படுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
மற்ற குடும்பத்தார் ரட்சிக்கும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரப்படுகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மருந்தவை ரட்சிமாற்ற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து யாரெல்லாம் தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கும்படியாக ரத்தத்திலே மூடி மறைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தூக்குக்கும், ஆபத்துக்கும், நாசத்துக்கும், மோசத்துக்கும், வித்துணவுக்கும், பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரத்தத்தை தெளித்து தேவன் ரத்தத்தை மூடி மறைக்க முடியாது. வீடுகளை சுற்றிலும் மறைகளை சுற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஜன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூலம் சதிக்கிறோம். சொல்லுங்க. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எல்லாருக்கும்